வணக்கம் நேயர்களே. மிகவும் நீண்ட நாள் ஆயிற்று. அடியேனுக்கு வேலை பளு காரணமாக பதிவுகள் சரியாக போட முடியவில்லை. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். பொதுவாக இன்னைக்கு அருமையான நாள். அதாவது முதல்ல மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லி நம்ம அதைய பாரம்பரியமாக எல்லோருமே முறையாக கடைபிடிச்சிட்டு வராங்க. அது மாதிரி இன்னைக்கு பார்த்திங்கன்னா அருமையான ஒரு ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். அதே சமயம் கேரளா மக்களின் திருவோணம் பண்டிகையும் நடைபெறுவதால் அனைவருக்கும் ஓணம் பண்டிகை வாழ்த்துக்கள். பொதுவாக பார்த்திங்கன்னா எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி நாளாக இருக்கிறது. நிறைந்த பௌர்ணமிங்க. இந்த வருடம் சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. இந்த சந்திர கிரகணம் நடைபெறும் காலத்தில் பொதுவாக அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சில நட்சத்திரங்கள் பரிகாரங்கள் செய்து கடவுளை வணங்கி திருப்தியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க அடியேன் வாழ்த்துகிறேன். முழு சந்திர கிரகணம் ஆரம்பிக்கும் நேரம் பஞ்சாங்க முறைப்படி இரவு 9:56 14 நொடியில் சந்திர கிரகணம் ஆரம்பிக்கிறது. அதே சமயம் 1:26 43 நொடியில் நடு இரவு சந்திர கிரகணம் முடிகிறது. இந்த காலகட்டம் நடைபெறுவதால் பெண்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த மாசமாக இருக்கிற குழந்தை மாசமாக இருக்கின்ற பெண்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக கூடிய விரைவில், அதாவது உணவு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு ஃப்ரீயாக இருந்துக்கலாம். தர்பை புல் கிடைத்தது அப்படின்னா அதைய வாங்கிங்க. குடிக்கிற தண்ணீரில் அந்த தர்பை புல் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் காலையில் நீங்கள் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிடலாம். ரொம்ப சிரமப்பட வேண்டியது இல்லைங்க. அதே சமயம் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்தால் சிறப்புங்க. இது நம்ம பாரம்பரியமாக எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கிறது தான். இது ஒரு தகவல் உங்களுக்கு. அடுத்ததுங்க, பௌர்ணமி முடிஞ்சிட்டா தேய்பிறை வருகின்ற இந்த காலகட்டத்தில் நமக்கு மகாலய பட்சம் ஆரம்பிக்கிறதுங்க. இந்த மகாலய பட்சத்தில் பொதுவாகவே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதும் முன்னோர்களை வணங்குவதும் இருக்கின்ற மாதங்களில் புரட்டாசி மகாலய பட்சம் சிறப்பு வாய்ந்த ஒரு மகாலய பட்சம், சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமும் கூட. ஆகையினால அனைவரும் தந்தையை இழந்தவர்கள், தாத்தா பாட்டி போன்ற முன்னோர்களுக்கு அனைவருக்குமே அந்த தேய்பிறை 15 நாட்களில் தங்களுக்கு முடிந்தவரை அந்த முன்னோர்களை நாம் அவர்களுக்கு விருப்பமான உணவுகளை படையல் வைத்து, அவர்கள் படங்கள் இருந்தால் படங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம். படங்கள் இல்லை என்றாலும் பரவாயில்லை. மனதில் நினைத்து அவர்களை வணங்கி அந்த வழிபாடுகளை செய்வதால் அவரவர் குடும்பத்திலே அந்த முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைத்து நிச்சயமாக அந்த குடும்பத்திலே ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டு அனைவரும் நன்றாக இருப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலை நமது முன்னோர்கள் பெரியோர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த மகாலய பட்சம் வரும் இந்த நாட்களில் முடிந்தவரை நமது மக்கள் அனைவருமே அந்த சிறப்பான வழிபாடை செய்து குடும்ப ஒற்றுமை,
குடும்பத்தில் சந்தோஷம், கஷ்டங்கள் நீங்கி வளமோடும் நலமோடும் வாழ வேண்டும் என்று அடியேன் வணங்கி உங்களுடைய குடும்ப ஜோதிடர் கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயம் நாம் அனைவருமே வழிகாட்டியாக வாழ்ந்தால்தான் வருங்கால சந்ததியினருக்கு இந்த முறைகள் எல்லாம் தெரியும். அதனால தான் நம்ம எல்லாருமே எல்லார் குடும்பத்திலையும் குழந்தைகளோட சொந்த பந்தங்களோட முன்னோர்களுக்கு வழிபாடு செய்து எல்லாரும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிங்க அடியேன்னு கேட்டுக்கிறேன். பொதுவாக நம்ம பல்லடம் மங்களம் சாலையில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு அருகில் ஜோதிட அலுவலகம் இருக்குதுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அடியனுடைய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு அடியனிடம் ஒரு சில சந்தேகங்களையும் எந்த ஒரு கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கேட்டு நீங்கள் உங்களை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.